ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனல் விக்னேஷ். ஸோ ஏஎல்பியோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறதுல இருந்தே கேட்டுட்டு இருக்காங்க. பட் எப்பயுமே எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஓரளவுக்காவது கெஸ் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட சில டேட்டாஸ் வேணும் அண்ட் எக்ஸாம் ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகணும். அது ரெண்டுமே இப்போ நடந்துருச்சு. இன்னைக்கு வந்த அப்டேட், நம்ம ஆர்ஆர்பி சென்னை ஜோனுக்கு போனீங்கனாலே இந்த நோட்டீஸ் வந்து நீங்க பார்க்கலாம். அதாவது வேலிட் அப்ளிகேஷன், இத்தனை அப்ளிகேஷன் வந்து ஆர்ஆர்பி சென்னையில வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அஃபிஷியல் தான், ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்ல நீங்களே போய் பாருங்க. சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி சிபிடி 2 போறதுக்கு என்ன கட் ஆஃப் வரலாம் அண்ட் சிபிடி 2க்கான கிளாஸஸ் பத்தின அப்டேட், இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டக்குன்னு கட் ஆஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையோட நம்பர் ஆஃப் வேலிட் அப்ளிகேஷன், அதாவது ரிஜெக்ஷன்லாம் போக வேலிட் அப்ளிகேஷன், அதாவது மொத்தமாக சென்னை ஜோனில் அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 66,550 பேருக்கு கால் லெட்டர் போயிருக்கும். ரைட்டா? அந்த டேட்டா தான். ஸோ இதில் கண்டிப்பாக ஆப்சென்ட் இருப்பாங்க. சரியா? எனக்கெல்லாம் வந்து 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சென்னையிலேயே எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பாதி பேருக்கு மேலே ஆப்சென்ட்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது எல்லா சென்டருக்கும் இந்த மாதிரி இல்லாமல் இருக்கலாம். ஸோ ஆவரேஜாக இதுலேயுமே மினிமமாக நான் ஒரு 20% ஆப்சென்ட் அப்படின்னு போட்டால் கூட இதில் நம்ம ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 12,000 13,000 ஸ்டூடெண்ட்ஸை இதுலேயே கேன்சல் பண்ணலாம். ஸோ அப்ராக்சிமேட்டாக எக்ஸாம் கொடுத்தவங்க கூட ஒரு 50K இருக்கலாம் டு த மேக்ஸ். ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா 50K இருக்கலாம். சரியா? ஸோ எப்பயுமே ஆப்சென்டிஸ் இருப்பாங்க. 20 to 30% ரொம்ப கம்மி நான் சொல்றது ஓவராலாக சென்னை ஜோனில். ஸோ இதை பேஸ் பண்ணி கட் ஆஃப் பயங்கரமாக கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம சென்னை ஜோனுக்கு அப்டேட்டட் வேகன்சி, ஃபர்ஸ்ட் கம்மியான வேகன்சி விட்டுருந்தாங்க, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ ரைட் நவ் சென்னை ஜோனோட வேகன்சி மட்டும் பார்த்தீங்கன்னா 493 ஏஎல்பி வேகன்சிஸ். ரைட்டா? இதுல இருந்து 15 மடங்கு பேர் எடுக்க போறாங்க. ஸோ நான் ரஃபா தான் பண்ணியிருக்கேன். இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிட்ட மைனஸ் பண்ணிக்கோங்க, பரவாயில்ல, 7,500 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ 499ங்கிறது ஃபைனல் வேகன்சி. சரியா? பட் சிபிடி 2க்கு எத்தனை பேர் போவீங்க அப்படின்னு கேட்டால் 15 மடங்கு பேர் போவீங்க. கிட்டத்தட்ட 7,500 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த 7,500 பேர்ல நீங்க ஒருத்தரா வரணும். இதுக்கு தான் சிபிடி 1. ஓகேவா? குவாலிஃபைங் பேப்பர் தான். சிபிடி 2க்கு அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஃபைனல் போஸ்ட். சிபிடி 2க்கு வந்திருக்கீங்களா, அதுக்கு தான் சிபிடி 1. ஸோ அந்த 7,500 பேரை எப்படி எடுப்பாங்க? கம்யூனிட்டி வைஸ் 15 மடங்கு. அதாவது இப்போ பாருங்க, யூஆர்ல 182 வேகன்சியா, 182 × 15, அதாவது யூஆர்ல மொத்தம் 2,730 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 16,776. அதே மாதிரி எஸ்சியில் 105, அதுல இருந்து 15 மடங்கு. எஸ்டியில் 43, அதுல இருந்து 15 மடங்கு. இந்த மாதிரி ஓபிசி, இடபிள்யூஎஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன். ஸோ 15 மடங்கு பேர்னு கால்குலேட் பண்ணா இவ்வளவு பேரை வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ரிசல்ட் அப்போ. டோட்டல் ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா இங்க இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் இல்லையா? ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் அப்படின்னா இவங்கெல்லாம் அதிக மார்க் எடுத்தா, இப்போ ஓபிசியில் ஒருத்தரோட கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிசியில் கட் ஆஃப் வந்து 40 போகுது, அவுட் ஆஃப் 75 40 போகுதுன்னு வைங்க. அவர் நல்ல ஒரு 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடுறாரு. யூஆரோட கட் ஆஃப் 49. அப்போ இவர் ஓபிசி தான், ஆனால் 50 எடுத்திருக்காரு இல்லையா? யூஆர் கட் ஆஃபை இவர் கிராஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவரை யூஆர்ல ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த யூஆர்ல வெறும் யூஆர்னு போட்ட கேண்டிடேட்ஸும் இருப்பாங்க. பிளஸ் இந்த யூஆர்லயே இந்த கம்யூனிட்டியில நல்ல நல்ல மார்க்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களும் யூஆர்ல செலெக்ஷன் வாங்குவாங்க. ஸோ இந்த எஸ்சி, எஸ்டி, ஓபிசியில சீட்ஸ் காலியாகும், யூஆர்ல நிறைய பேர் காம்படிஷன் சொல்ல வரேன். ஸோ அல்டிமேட்லி யூஆரோட கட் ஆஃப் தான் இருக்கிறதுலேயே அதிகமாக போகும். சரியா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சில இருந்து 15 மடங்கு. ஸோ நான் ரஃபா ஒவ்வொன்றத்தையும் கால்குலேட் பண்றேன்னா, ஸோ இங்க நான் கால்குலேட் பண்றேன் அப்படின்னா ஒரு கேண்டிடேட்டுக்கு கிட்டத்தட்ட 6 பேர் போட்டி. அதாவது 16,776ல இருந்து 2,730 பேர் எடுக்கணும். சரியா? அப்போ ஒரு கேண்டிடேட்டுக்கு 6 கேண்டிடேட் போட்டி. ஸோ இருங்க இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 23,321 ஃபார்ம் வந்திருக்கு. அப்போ அல்டிமேட்லி பாத்தீங்களா, எஸ்சியோட
நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 மடங்கு ஒரு கேண்டிடேட்டுக்கு 15 கேண்டிடேட் போட்டி. ஓகேவா? எஸ்டி வந்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக தான் போடுறேன், பாயிண்ட்லாம் நமக்கு இதில் தேவையில்லை, ரொம்ப அக்யூரேட்டாகவும் தேவையில்லை. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 கேண்டிடேட் போட்டி வருவாங்க. தென் ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 15 மடங்கு பேர், ஆனால் அப்ராக்சிமேட்லி 14 மடங்கு பேர் வருவாங்க. பட் இதில் நல்லா ஸ்கோர் பண்ணுறவங்க யூஆர்லேயும் போவாங்க. அதனால தான் இங்கே என்னதான் 6 மடங்கு போட்டினாலும், அதாவது 6, 15, 4, 14ன்னு என்ன சொல்கிறேன்னா 6 கேண்டிடேட்ல ஒரு கேண்டிடேட் செலெக்ஷன் வாங்குவார். இங்கே 15 கேண்டிடேட்ல ஒருத்தர் செலெக்ஷன் வாங்குவார். இங்கே 4 கேண்டிடேட்ல ஒருத்தர். இடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஃபார்மே கம்மியாக வந்திருக்கு, ஃபார்மே கம்மி அண்ட் வேகன்சி அதை விட அதிகம். அதாவது 15 மடங்கு பேர்னு வரும்போது அதை விட அதிகம். ஸோ மினிமம் குவாலிஃபைங் தான் போவாங்க. இடபிள்யூஎஸும் சரி, எக்ஸ் சர்வீஸ்மேனும் சரி. சரியா? ஏன்னா ஃபார்மே கம்மி, ஆனால் எடுக்க வேண்டிய கேண்டிடேட்ஸ் அதிகம். ஸோ இவங்க 2 பேரும் மினிமம் குவாலிஃபைங். அவுட் ஆஃப் 100னா 30% எடுத்தால் போதும். ஸோ அவுட் ஆஃப் 75க்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஃபைனல் கட் ஆஃப்ல பார்க்கலாம். பட் இதில் வந்து ஓபிசியில் 14 மடங்கு 15 மடங்கு அப்படின்னாலும் இதில் நல்லா ஸ்கோர் பண்ணுற எல்லாருமே இந்த சீட்டை காலி பண்ணிடுவாங்க, யூஆருக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த சீட் வேக்கண்டாக இருக்கிறதுனால யூஆரோட கட் ஆஃப் அதிகமாக போகலாம். பட் எஸ்சிலையும் நல்லா ஸ்கோர் பண்ணுறவங்க யூஆரில் செலெக்ஷன் வாங்குறதுனால எஸ்சியோட கட் ஆஃப் கண்டிப்பாக குறையும், இங்கே 15ன்னு இருந்தாலும். சரியா? ஸோ ஓவராலாக நான் சொல்லணும் அப்படின்னா அவுட் ஆஃப் 75 ரா ஸ்கோர் நான் சொல்கிறேன். உங்களோட அட்டெம்ப்டை பற்றி நான் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க, மைனஸ் மார்க்கு, நெகட்டிவ் மார்க்கிங் எல்லாம் போக அவுட் ஆஃப் 75 இந்த லெவலுக்கு உங்களுக்கு வந்தால் நீங்கள் CBT 2 ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள், ஷோரா செலெக்ஷன் வாங்குவீங்க. ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். இதுவுமே எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டியை விட கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். இதுல இருந்து பிளஸ் ஆர் மைனஸ் 2 to 3 கூட போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் பர்சன்டைல் பேஸ்டு நார்மலைசேஷனும் இருக்கு. சரியா? என்னோட ஷிஃப்ட் டஃபா இருந்துச்சு ப்ரோ, ALP CBT 1 நான் கொடுத்தேன், என்னோட ஷிஃப்ட் டஃபா இருந்துச்சு, லென்த்தி கொஸ்டின் நிறையா வந்ததுன்னா எல்லாருக்குமே உங்க ஷிஃப்ட்ல நடந்த எல்லாருக்குமே டஃப் தான் இல்லையா? ஸோ பர்சன்டைல் பேஸ்டு நார்மலைசேஷன் வரும்போது உங்க ஷிஃப்டோட டாப்பர் யாரு, உங்க ஷிஃப்ட்ல ஆவரேஜா மெஜாரிட்டி ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் என்ன ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி தான் உங்க கட் ஆஃப் போகும். ஸோ உங்களோட ரா ஸ்கோர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இடபிள்யூஎஸ் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேனை பொறுத்த வரைக்கும் மினிமம் குவாலிஃபைங் கிட்டத்தட்ட 75க்கு நீங்கள் 25 கிட்ட சரியா போட்டிருந்தா கூட மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு உங்களுக்கு செலெக்ஷனுக்கு. தென் எஸ்டி வரும்போது 25 to 30 பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். சரியா? தென் எஸ்சிஆர் தான் 30 to 35. ரா அட்டெம்ப்டை பற்றி பேசுகிறேன், அவுட் ஆஃப் 100லாம் இல்லை, அவுட் ஆஃப் 75 இத்தனை நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா சான்சஸ் ரொம்ப அதிகம். இருக்கிறதுலே யூஆர் கொஞ்சம் அதிகம், ஏன்னா அதர் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக காம்படிஷனுக்கு வருவாங்கன்னும் போது 40 to 45 நீங்கள் ரா அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது உங்களுக்கு செலெக்ஷனுக்கு. ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அண்ட் உங்களோட மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ CBT 2 பற்றின குழப்பம்லாம் ரொம்ப வேண்டாம். சரியா? நான் சொன்னதை விட கொஞ்சம் நீங்கள் கம்மியாக ஸ்கோர் பண்ணாலும் பயந்துட்டு இருக்காதீங்க. CBT 2க்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. CBT 2ல 2 இருக்கு, பார்ட் A பார்ட் B. ஆல்ரெடி டீடைல்டு வீடியோ போட்டுட்டேன் இதுக்கு முன்னாடி. ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. பார்ட் A தான் ஜாபை டிசைட் பண்ணும். இந்த பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல மொத்தம் 3 சப்ஜெக்டா பிரியும். ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங் டிராயிங் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ். அப்டேட்டை பத்தி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன யோசிச்சேன்னா இன்ஜினியரிங் டிராயிங்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். உங்களோட கிளாஸஸை யூடியூப்ல இன்ஜினியரிங் டிராயிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஏன் ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நீங்க சயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது CBSE பேஸ் பண்ணி சயின்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ஒன்று நீங்கள் CBSE புக் படிச்சிருந்தாலும் ஈஸி, ஆர் நம்ம சயின்ஸ் கோர்ஸ்ல நீங்க இருக்கீங்கனாலும் நோ ப்ராப்ளம். இதை ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அண்ட் சயின்ஸை பற்றி நான் அதனால தான் இப்போதைக்கு யோசிக்கல. இன்ஜினியரிங் டிராயிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு புதுசாக இருக்கலாம், டச் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இன்ஜினியரிங் டிராயிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்து ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அண்ட் சயின்ஸ் போகிறோம். லாஸ்ட்டாக நம்ம எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் வரும். ஏன்னா இதில் வந்து மொத்தமே ஒரு 2 to 3 டாபிக், கம்ப்ளீட் தியரி, நோ கான்செப்ட்ஸ், நோ நியூமரிக்கல்ஸ், நத்திங். சரியா? ஸோ இப்படி தான் இருக்கும். அண்ட் உங்களோட பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம மாங்குன்னு மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா CBT 1, அவ்வளோலாம் ப்ரிப்பேர் பண்ண வேணாம். ரொம்ப செலக்டட் டாபிக்ஸ். ஒவ்வொரு சப் டாபிக்குமே பார்த்தீங்கன்னா, அதாவது ஓவராலாக ஒவ்வொரு டாப்பிக்கையும் ஒவ்வொரு சாப்டரையும் சிலபஸில் கொடுத்துருக்கிறத ஒரு வீடியோலே க்ளோஸ் பண்ணலாம்.
1 or 2 ஹவர்ஸ் ஒரு சாப்டர் எடுத்தாலே க்ளோஸ் ஆயிடும். அந்த மாதிரி தான், ரொம்ப ஹை லெவல்லாம் கிடையாது. ஸோ பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் உங்களுக்கு ஜாபை டிசைட் பண்ணோம். பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு 27 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா போதும், குவாலிஃபையிங் பேப்பர். ஓகேவா? ஸோ சிபிடி 2 பற்றி நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க அண்ட் உங்களோட செலெக்ஷனை பற்றி ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.